ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆட்டும். ஊற்றும் போது எடுக்க மறந்துட்டேன். சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவு. அதையும் நல்லா வதக்கிறேன். இது ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், ஓரளவு பாதி அளவு வதக்கினா போதும். தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி, 2 மிளகாய் அதையும் கலந்துக்கிறோம். கொஞ்சம் வதக்கட்டும். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம் இதை ஒரு தட்டி எடுத்துருவேன். ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி அதையும் கலந்துக்கலாம். இவ்வளோத்தை வறுத்து அரைப்போம்ல, அது மாதிரி ஏற்கனவே வறுத்து தான் திரிச்சிருக்கோம். வீட்டு மசாலா தான் இருந்தாலும் லைட்டாக வறுத்து எண்ணெயில் பட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடு ஏறட்டும். இப்போ புளி கரைசலை ஊற்றிடலாம். புளி கரைசல் ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி கொடுத்துக்கிறோம். தேவைக்கு இருக்க கல் உப்பு கலந்துடலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம் அரைச்சதை அதில் கலந்துக்கலாம். நல்லா கலந்து விடட்டும். நல்லா கொதிக்கட்டும். மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன். கொதிக்கட்டும். மீன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ மசாலா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீனை தட்டிடலாம். மீன் பொரிச்சு வேற வச்சுருக்கேன். ரசம், வெள்ளை சாதம், பருப்பு, மீன் பொரியல். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஒத்த மீனாக அதில் இறக்கிடலாம். இறக்கி தீயை சிம்மில் வச்சிடணும். இது தேங்காய் போடாத மீன் குழம்பு. தேங்காய் போட்டது நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ தேங்காய் அரைச்சி தனியாக விட்டு வச்சுருக்கேன். இந்த குழம்புலேருந்து இதில் கொஞ்சம் கலந்துக்கிறேன். தேங்காய் போட்ட குழம்பு தேங்காய் போடாத குழம்பு. இது ஃபுல்லாக கோதி எடுத்துட்டேன். இப்போ இதில் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி கலந்துருக்கேன். நல்லா கொதிக்கிட்டு ரெண்டும். கருவேப்பிலை, மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை சிம்மிலே வச்சு கொதித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுறேன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்காய் போட்ட மீன் குழம்பு இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.